ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட மண்டே ஸ்டடி விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த டே 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாள் நைட்டு படிச்சுட்டு அப்படியே போய் தூங்கிட்டேன். இடையில கோல்டு வேறு காஃப் வேறு இருந்துச்சா, அதனால் அப்படியே போட்டுட்டு போய் தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு தான் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ஸ்டடி பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணது 4:15 போல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் என்ன படித்தேன் அப்படின்னா, தமிழில் எதிர்ச்சொல் தான் படித்தேன். எதிர்ச்சொல் புத்தா புக்கில் இருக்கிறது. இது எல்லாமே ஏற்கனவே படித்தாச்சு, இருந்தாலும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ச்சொல் தான் எடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வாங்க நம்ம பேசுவோம். நானும் வீடியோ போட்டு ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும் லாங் வீடியோ போட்டு. எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களோட ஸ்டடி ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நம்ம ஒன்று பிளான் பண்ண அது ஒன்று நடக்க அப்படின்னு ஒரே கூத்தாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் விடலை. அது டெய்லி படிக்க வேண்டியது டெய்லி படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன 9 மணி நேரம் படிக்கணும்னு இந்த மந்த்தோட ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணது. ஆனால் 9 மணி நேரம்லாம் படிக்க முடியலை. இந்த மாதத்துக்குன்னு ஒரே ஒரு தடவை மட்டும் தான் 9 மணி நேரம் படித்தேன். அதுக்கப்புறம் நான் படிக்கலை. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி விடாமல் டெய்லி ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்றது 5 மணி நேரன்றது கம்பல்சரின்னு நான் ஒய்பிடி ஆப்பில் இருக்கிறதுனால அப்போ நம்மளே அதை ஃபாலோ பண்ணலாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் டெய்லி கம்பல்சரி படிக்கிற மாதிரி நான் வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான் எதிர்ச்சொல் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டேன். படித்து முடித்தோடனே வாக்கிங் கிளம்பியாச்சு. நான் மறுபடியும் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாக்கிங் போகாமல் அது நல்லாவும் இல்லை. அதுவும் வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி வெளியில் போயிட்டு வருவோமே இந்த வாக்கிங் சாக்கு வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாக்கிங் எல்லாம் போயிட்டு மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மாடிக்கு வந்துட்டேன். என்னோடய டே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். காலைல எழுந்திரிச்சு படிப்பேன். 6 மணிக்கெலாம் வாக்கிங் போயிடுவேன். 6 to 7 வாக்கிங் போயிட்டு 7 to ஒரு 9, 9:30 வரை அந்த மாதிரி படிச்சுட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த செஷன் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நான் என்ன படித்தேன் அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழியை ரிவைஸ் பண்ணேன். ஓரெழுத்து ஒரு மொழியை ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இனவெழுத்து சுட்டெழுத்து வினா எழுத்து இருக்கும்ல, அதையும் ஒரு தடவை எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தமிழில் யூனிட் 7 தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே யூனிட் 6 வரையுமேவும் நான் எஸ்எம் புக்லேயும் ஒத்தா புக்லேயுமே படித்து முடிச்சிட்டேன். அதனால் சரி அப்படின்ட்டு இந்த பிஒய்க்யூ பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பிஒய்க்யூ எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்தாச்சுன்னா அது எஸ்எம் புக்கில் என்ன இருக்குன்றதையும் ஒரு தடவை படிச்சுட்டு, புத்தா புக்கில் என்ன இருக்கோ அதையும் ஒரு தடவை படிச்சுட்டு அப்புறம் பிஒய்க்யூ பார்ப்பேன். நானும் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, ஜிஎஸ்க்கு மேக்ஸுக்கு எல்லாமே பிஒய்க்யூ இருக்குது, தமிழுக்கு மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எஸ்எம் புக்லேருந்து பிஒய்க்யூ வாங்கியிருந்தேன். இதில் எப்படி படிப்பேன் அப்படின்னா, இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எடுத்தாச்சுன்னா புத்தா புக்கு எஸ்எம் புக்கில் இருக்கிறதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த பிஒய்க்யூவில் இருக்கிறதையும் பார்த்துருப்பேன். அந்த பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் அந்த பிஒய்க்யூவில் பார்த்தது. இந்த புக்கு ஒரு 1 வீக் அந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு டாபிக் முடிக்கிறோம், அதில் பிஒய்க்யூ பார்க்குறோம் அப்படின்றப்ப கம்ப்ளீட்டாக ஒரு டாப்பிக்கவே கம்ப்ளீட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் இந்த பிஒய்க்யூ புக்கில் இன்றைக்கி என்னென்னலாம் படித்தேன் அப்படின்னா, இணை எழுத்து சுட்டெழுத்து வினா எழுத்து இருக்குல்ல, அதோட பிஒய்க்யூவும் அப்புறம் வினை சொற்களின் வேறுபாடு அதோட பிஒய்க்யூவும் பார்த்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த புக்கு. இந்த எஸ்எம் பிஒய்க்யூ புக்கோட ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த புக்கை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் ரிவ்யூவாக நான் கொடுக்குறேன். இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் இப்போ சிறப்பு தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா புத்தா புக்கும் முடிச்சாச்சு, எஸ்எம் புக்கும் முடிச்சாச்சு அப்படின்றப்ப சரி இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் போவோம், இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுட் சோர்ஸ் புக் வாங்கியிருந்தேன். ஏன்டா இந்த புக்கு வாங்கணுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதெல்லாம் எப்போ படித்து முடிச்சு எப்போ புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இது இந்த புக்கு படித்து முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு எக்ஸாமே வந்துடும் போல் அப்படி இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் சிறப்பு தமிழ் புக்கை வச்சும் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை சிறப்பு தமிழ் எதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த புக்கு இப்போ நான் மண்டேலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வியாழக்கிழமை வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஒரு வாரமாகவும் இந்த புக்கை வச்சு படிச்சுட்ருக்கப்ப ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ தான் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அது புணர்ச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. புணர்ச்சியிலையும் அவ்வளோ டைப்ஸ் இருக்குது. இந்த புக்கை பற்றின ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. நான் அடுத்து இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த சிறப்பு தமிழ் புக்கில் கலைச்சொல்லெல்லாம் அவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ இங்கிலீஷ்க்கு அப்படின்றதுனா அதுக்கு தனியாக கலைச்சொல் இருக்குது, சோசியல் சயின்ஸுக்கு, அக்கௌண்ட்ஸுக்கு, எக்கனாமிக்ஸ்க்கு, ஜாகிரஃபிக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே கலைச்சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க.
எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் காட்டுறது வந்து இளங்குமரனாரோட பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அதை தான் குடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. பிஒய்க்யூ புக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த சிறப்பு தமிழ் புக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சந்திப்பிழை, ஒற்றுப்பிழைலாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த சிறப்பு தமிழ் புக்கில் நான் என்ன படித்தேன் அப்படின்னா, புணர்ச்சி தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக நான் எல்லா புக்லேயும் முடிச்சு வச்சுருந்தேன். இந்த சிறப்பு தமிழையும் பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, புணர்ச்சி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதை படித்து முடிக்கவே வந்து மணி 9:15 கிட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து குளிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 11 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்ன, இது ஜிஎஸ்சில் வந்து வீடியோ பார்த்துட்டே படித்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஜிஎஸ்சில் வந்து நான் பாலிட்டி தான் படிச்சுட்ருக்கேன். சுரேஷ் சாரோட வீடியோ பார்த்து அந்த வீடியோ கிளாஸ் வந்து நோட்ஸ் எழுதிட்டுருக்கேன். அப்புறம் நான் டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி மேக்ஸில் அன்றைக்கி வந்து டெஸ்ட் இருந்துச்சு. அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அது வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அப்படியே நான் வந்து டியூஷன் கிளம்பிட்டேன். இப்படி தான் என்னோட மண்டே வந்து போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னு அப்படின்ற வீடியோ போடுறேன். எனக்கே சிரிப்பு தான் வருது, எவ்வளோ நாளாக சொல்லிவிட்டு இன்னும் போடாமல் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கான ஒரு கரெக்டான நாள் அப்படின்னு பார்த்தா அது இந்த ஆகஸ்ட் மந்த்தாக தான் இருக்கும். ஆகஸ்ட் மந்த் வந்து ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது. அது என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.